கைஸ் குட் பேட் அக்லி படத்துல இளையராஜாவோட சாங் வந்து சில போர்ஷன்ஸ்ல வந்து வச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அந்த விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருச்சு. ஏன்னா, அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து காப்பி ரைட்ட குடுத்துட்டு, அதுலேருந்து ஒரு அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அதில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்திருந்த தலைவரோட கூலி படத்துல டிஸ்கோ டிஸ்கோன்னு ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. அந்த ஸ்கோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்ட வாங்கிட்டாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா, நெறைய படத்துக்கு அமௌண்ட்ட கறந்துட்டே போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, குட் பேட் அகிலி படத்தில "ஏன் ஜோடி மஞ்சக்குருவி", "ஒத்த ரூபா தாரேன்", "இளமை இதோ இதோ" இப்படின்ற இந்த 3 பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ராயல்டி நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. நான் கஷ்டப்பட்டு போட்ட ஒரு சாங்கு, நான் கஷ்டப்பட்டு போட்ட ஒரு மியூசிக்க வந்து நீங்க எப்படி இது பண்ணலாம்? நீங்க எப்படி இந்த பாட்ட வந்து உங்க படத்தில வைக்கலாம்? இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்கீங்களோ, அதுலேருந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு குடுக்கணும். அப்படின்ற மாரி 5 கோடி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட வந்து அவர்ட்ட மன்னிப்பு கேட்கணுமாமா. மைத்ரி புரொடக்ஷன்ஸ் அவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம 1 வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுக்கான பதில வந்து எனக்கு சொல்லணும் நீங்க. ஒரு வாரத்தில இந்த அமௌண்ட்டையும் குடுத்து, நீங்க வந்து எனக்கு பதிலும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. மனுஷனுக்கு அங்கலாப்பு இருக்கும் தான். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அங்கலாப்பு இருக்குமா அப்படின்றது இளையராஜா பார்த்தோனே தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தகவல் போயிட்டு இருக்கு அப்படின்னா, மைத்திரி மூவி மேக்கர்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாட்ட எடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள் அதாவது சோனி மியூசிக் கம்பெனினா, சோனி மியூசிக் கம்பெனி அந்த சாங்க குடுத்துருவாங்க. ஸோ, இப்போ அந்த மியூசிக்கு யார் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜாவே அந்த பாட்ட போட்டிருந்தாலும், அந்த பாட்டுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா, சோனி மியூசிக் தான். ஸோ, மைத்திரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இளையராஜா காசு குடுக்கக்கூடாது. சோனி மியூசிக்கிட்ட காசு குடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட்ஸ வாங்கணும். ஏன்னா, இளையராஜா பாட்ட போட்டு அதுக்கான சம்பளத்த பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து சோனி மியூசிக் கிட்ட தான் வந்து நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து ராயல்ட்டி வந்து வாங்கணும். ஸோ, அதையும் வாங்கி ப்ராப்பரா வந்து படத்தில எல்லா வேலையும் பக்காவா முடிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணாங்க. ஸோ, இப்போ வந்து இந்த பாட்ட எப்படி பிளேஸ் பண்ணலாம்? நீங்க படத்தில அப்படின்ற மாரி இவர் வந்து ஒரு 5 கோடி அமௌண்ட்ட கேட்டிருக்காரு. ஸோ, இதே பார்த்தீங்கன்னா, இதே வேல தான் இளையராஜாக்கு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நோட்டீஸ விட்டு அமௌண்ட்ட வாங்கி வீட்ல பதுக்கி வச்சுக்கிட்டாரு. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, சாகுற வரைக்கும் இதே மாரி தான் பண்ணிட்டுப்பாரு போல. எந்த படத்தில வந்து அந்த காலத்து பாட்டு தானே, எவர்கிரீன் சாங் தானேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு படத்தில இருந்து தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க யோசிக்காம வச்சுட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய குற்றமாயிரும். எப்படி பார்த்தாலும் அந்த காலத்திலேயே அந்த படம் வந்து ஒரு 5,00,000 தான் போயிருக்கும். ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா 50 கோடி கேட்டுருவாங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இனி வர படத்துங்கள்லாம் பாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு தான் வைக்கணும். அந்த மாரி கண்டிஷன்ஸ் தான் இருக்குது இப்பல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு நோட்டீஸ் வந்து மறுபடியும் வந்து இளையராஜா குடுக்க போறாங்க. அதாவது இந்த சாங்க்கான ராயல்ட்டி எல்லாம் நாங்க வாங்கிட்டோம். உங்களுக்கு வந்து 10 பைசா கூட குடுக்க முடியாது. வேலைய பாருங்க இளையராஜா அப்படின்ற மாரி ஒரு நோட்டீஸ விடத்தான் போறாங்க. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.